மகாநகரத்துக்குள்ளேயே ஒரு பெருமாள் எழுந்துள்ளிருக்கார். ஒரு பெருமாளா? 5 பெருமாள். ஒரே ஊருக்குள்ள 5 பெருமாள் எழுந்துள்ளிருக்கா. ஒரு ஊரில் ஒரு பெருமாள் தானே இருப்பார்னா இருக்கார். இங்கே பெருமாள் நின்றுருக்கார், அமர்ந்திருக்கிறார், சேனிச்சுருக்கார், நடந்துருக்கார், பறந்துருக்கார். 5 பண்ணிட்டு இருக்கார் பெருமாள். 5 பண்ணதாச்சரியம் இல்லை. 5 பண்ணதையும் திருமங்கையாழ்வார் பாடிவிட்டார். அந்த பாசுரத்தையே பெற்றுக்கொண்டு கிடக்கிற பெருமாள் திருமணிசை ஆழ்வார், பேயாழ்வார், திருமங்கை ஆழ்வார் ஆகிய 3 ஆழ்வார்களாலே பல்லாண்டு பாடப்பட்ட பெருமான். பக்கத்தில் சமுத்திரம், சமுத்திர கரையில் நின்று கொண்டு அடியார்கள் அனைவரையும் ரட்சித்து காத்து வருகிற எம்பெருமான் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி எம்பெருமான். மாடமாமையிலை திருவல்லிக்கேணி கண்டேனே. மயிலாப்பூருங்கிறது நகரமா, அந்த மயிலாப்பூருக்கு உட்பட்ட கிராமம் திருவல்லிக்கேணியா. இந்த ஆழ்வார் இப்படி தான் பாடியிருக்கார். இப்போ மாடமாமையிலை திருவல்லிக்கேணி கண்டேனே. திருவல்லிக்கேணியிலே ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு தான் ஏற்றம். அடியேன் சொல்லலை, ஆழ்வார் இப்படி தான் பாடியிருக்கார். ஒப்பவரில்லா மாதர்கள் வாழும் மாடமாமையிலை திருவல்லிக்கண்ணி கண்டேனே. ஒப்பவரில்லா மாதர், அந்த ஊரில் இருக்கிற பெண்களுக்கு நிகரான பெண்களே கிடையாதான். அப்பேற்பட்ட ஊரில் சேவித்தே விற்பெரு விழவும் கஞ்சனும் மல்லும் வேடமும் பாகமும் வீழச் செத்தவன் தன்னை புறமெறி செய்த சிவனுரு துயர்களை தேவை பத்தலர்விய கோல் கையில் கொண்டு பார்த்தந்தன் தேருமுன் நின்னானே சித்தவபணியால் முடிதுறந்தானே திருவல்லிக்கேணி கண்டேனே. இன்னும் ரொம்ப ஆச்சரியமான பாசுரம். பார்சாரதி பெருமாள் வேங்கட கிருஷ்ணன் நின்ன திருக்கோலம், நீண்டு முறுக்கிய மீசையோடு இருக்கிற ஒரே பெருமாள். மற்ற எங்கே போனாலும் மீசையோட பெருமாளை சேவிக்க முடியாது. ஏன்னா உபனிஷத்து சொல்கிறது, ஆப்ரணகாத்து சர்வையேவ சுவர்ணா ஹிரண்யஸ்மஸ்ருஹு ஹிரண்யகேஷா. பொன்மயமான திருமுடி, பொன்மயமான மீசை, பார்க்க பார்க்க அழகு கொஞ்சர திருக்கோலத்தோடே பெருமாள் எழுந்தருளி இருக்கிறார். இங்கு ஏன் வந்தார்னு பார்ப்போம். இது திரு அல்லிக்கேணி. இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் அடியே ஞாபகமாக ஊருக்கு பேர்காரணம் சொல்லிட்டே தான் வந்திருக்கேன். அதை நன்கு ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா பலருக்கு அது ஞாபகம் இருக்காது. பெருமாள் எதுக்காக வந்தாருங்கிற சரித்திரம் அடைந்து போடும். அந்த பேர் பெருமாளுக்கு எதற்காகங்கிறதையும் ஞாபகம் கொள்ளணும். அதுக்கப்புறம் நிறைய செய்தி இருக்கும். இருக்கிற நேரத்துக்குள்ளே நாம் இது வரைக்கும் பார்த்துன்னு வந்திருக்கோம். அல்லிக்கேணி, கைரவணி புஷ்கரணின்னு சொல்லுவார்கள். கேணினால் சிறு குளம், அல்லி கைரவணி ஓர் மலர் வகை. அல்லிக்கேணி, கைரவணி புஷ்கரணி, பிருந்தாரண்ய க்ஷேத்திரம், துளசி வனம்னு பேர் பெற்றது. பிருந்த துளசி, பிருந்தாரண்யம் துளசிக்காடு, கீழே பார்த்தது வீக்ஷாரண்யம், இப்போ சொல்லிட்டு இருக்கிறது பிருந்தாரண்யம். பிருந்தாரண்ய நிவாசாய என்னுதான் பெருமாளுக்கே திருநாமம். ஒரு கையில் பாஞ்சஜன்யத்தை பிடித்து கொண்டு மற்றொரு கையால் தன் திருவடியை காட்டிக்கொண்டு வைகுண்ட ஹஸ்தமாய் பாஞ்சஜன்யத்தை பிடித்த ஹஸ்தம் தான ஹஸ்தமாக பெருமாள் எழுந்துருள் இருக்கிறார். பார்சாரதி பெருமாள் உற்சவமூர்த்தி, வேங்கட கிருஷ்ணன்னு மூலமூர்த்திக்கு திருநாமம். எல்லாரும் திருவல்லிக்கேணி பார்சாரதி பார்சாரதின்னு சொல்லிடுவோம். திருவல்லிக்கேணி மூலமூர்த்தி பெருமாள்னா வேங்கட கிருஷ்ணன் தான் ஒரு திருநாமம். எதனால் அந்த பேர் வந்தது தெரியுமோ? சுமதின்னு ஒரு ராஜா. அந்த ராஜா திருவேங்கடத்தில் திருமலையப்பனை போய் தரிசிக்கிறான். அவரை சேவித்த உடனே, நீர் 4 தோள்களோடு இருக்கீர், ஆனால் எனக்கு கண்ணனாட்ட 2 தோள்களோட தரிசனம் கொடுக்கணும். பெருமாள் சொன்னார், அப்படிலாம் மாற்றிக்க முடியாது. நான் என்ன கண்ணனா? நான் இப்போ அர்ச்சையிலே விக்கிரக ரூபத்தில் இருக்கேன், ஆனால் அப்படி சட்டுன்னு மாற்றிக்க முடியாது. நீ ஒன்று செய், கிழக்கு கடற்கரையில் கைரவணி புஷ்கரணியினுடைய கரையில் போய் நன்கு தபஸ் பண்ணின்று, அங்கே நான் வருவேன். நீ கேட்டபடிக்கு நான் அங்கே உனக்கு சேவை சாதிக்கிறேன் என்று பெருமாள் சொல்லிட்டார். சுமதி ராஜா வந்துட்டா, புஷ்கரணி அல்லிக்கேணி கரையில் அமர்ந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கா. இது ஒரு பக்கம். இந்த பெருமாளுடைய விக்கிரகம் எங்கேன்னு வந்தது தெரியுமோ? வியாசாச்சாரியர் தன்னுடைய சிஷ்யரான ஆத்திரேயர் அவருக்கு ஒரு அழகான விக்கிரகம் பண்ணார். இந்த விக்கிரகம் தான் அவர் வியாசராலே உருவாக்கப்பட்ட விக்கிரகம். தன் சிஷ்யன் ஆத்திரேயனுக்கு கொடுத்து, நீர் இவர் எடுத்துன்னு போய் கைரவணி புஷ்கரணி கரையில் வச்சுட்டு தபஸ் பண்ணின்றோம்னு வியாசர் சொல்லி அனுப்பிச்சார். ஆத்திரேயர் வந்தார், வந்து இங்கே எழுந்துருளை பண்ணிவிட்டார். ஒரு பக்கம் பெருமாள் வந்துட்டார். சேவிக்கிறதுக்கு சுமதி ராஜா ஏற்கனவே காத்துருக்கானே, அவன் 2 கைகளோட சேவிக்கணும் தானே அந்த காத்திருக்கிறான். அப்போ இந்த பெருமான் அவனுக்கு சேவை கொடுத்தார். 2 தோள்கள். பார்த்த சாரதி வேங்கட கிருஷ்ணன். கிருஷ்ணன் தான் 2 கைகளோட சேவிக்கணும்னு சுமதி காசே. ஆனால் எங்கே போய் கேட்டார்? திருவேங்கடவனிடத்தே. அப்போ வேங்கடவன் கிருஷ்ணனாக தரிசனம் கொடுத்தபடியால் வேங்கட கிருஷ்ணன் அப்படின்னு இந்த 2 பேரும் சேர்ந்து இன்றைக்கும் பெருமாள் எழுந்துள்ளிருக்கார். விற்பெரு விழவும் கஞ்சனும் மல்லும் வேடமும் பாகமும் வீழச் செத்தவன் தன்னை புறமெறி செய்த சிவனுரு துயர்களை தேவை பத்தலர்விய கோல் கையில் கொண்டு பார்த்தந்தன் தேர்முன் நின்னான். இந்த பெருமாள் கையில் சக்கராயுதம் கிடையாது, கதை கிடையாது, வில்லு கிடையாது, வாள் கிடையாது, சங்கம் மட்டும். மற்ற எந்த ஆயுதம், கொலை செய்யறதுக்குண்டான ஆயுதங்களே கிடையாது.
அப்படி தான் பெருமாள் எழுந்துள்ளிருக்கார். ஆனால் அந்த சங்கமே போருமே. அந்த சங்கத்தை பற்றி கீத ஆரம்பத்தில் வருது. சகோஷோ தார்த்தராஷ்டிராணாம் ஹிருதயானி வெதாரயது. கண்ணன் தன் பாஞ்சஜன்யத்தை எடுத்து ஊத திருத்தராஷ்டனுடைய மைந்தர்கள் 100 பேருடைய உள்ளமும் உளுத்தே போடுத்து. அப்போ தான் சஞ்சயன் சொன்னான், இனிமேல் சண்டை போடணுமா திருத்தராஷ்டிரா, முடிஞ்சு போச்சு, ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ளேயே கண்ணன் ஊதியே எல்லாரையும் அழிச்சுட்டான், இதுக்கப்புறம் நீ சண்டை போடணுமானால் அப்போ சங்கமே சிறந்த அழ்வானாய் பாஞ்சஜன்யத்தோடு அங்கே பெருமாள் எழுந்துள்ள இருக்கிறார். ரொம்ப ஆச்சரியமான பாசுரம். நின்ன திருக்கோலம் பார்த்தசாரதி பெருமாள், அமர்ந்த திருக்கோலத்தில் தெளிசிங்க பெருமாள். பார்சாரதிக்கு நேர் பின்னால் இந்த பக்கத்து வாசல்லேருந்து உள்ளே போனோம்னால் தெள்ளிய சிங்க பெருமாள் அமர்ந்த திருக்கோலத்தில் உள்ளார். சயன திருக்கோலம் அந்த பெருமாள் ரங்கநாத பெருமாள் தான் ஸ்தலத்து பெருமாள். இந்த ஸ்தலத்துக்குன்னு பெருமாள் மன்னாத பெருமாள் சயன பெருமாள். அதே மாதிரி திருவேங்கடத்துலையும் பார்க்க போகிறோம். அந்த ஸ்தலத்துக்கு பெருமாள் வராக பெருமாள், வந்து சேர்ந்த பெருமாள் தான் ஸ்ரீனிவாச பெருமாள். ஆனால் மொத்த பிரசித்தியும் பிடிங்கினுட்டார். அதை போல் இந்த ஸ்தலத்துக்கு பெருமாள் மன்னாத பெருமாள் ரங்கநாத பெருமாள். ஆனால் பெருமை அத்தனையும் பார்சாரதி பெருமாளுக்கு தான். இங்கே சொல்கிறார், துர்வாசா அரஜஸ் தபஸ் என்று தபஸ் பண்ணிட்டு இருக்கார். விஸ்வகர்மா அவனுடைய தேர் நிழல் இங்கு பட்டது. துர்வாசா அமர்ந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கார். விஸ்வகர்மா தேரோட மேலே போயிட்டு இருக்கா. அந்த தேரோட நிழல் கீழே பட, இது என்னது, இந்த இடத்துல இப்படி இவன் வந்துட்டானே அப்படின்னு துர்வாசருக்கு சாபம். அப்போது குபேரன் இவன் போய் குபேரன்ட்ட பிரார்த்திக்கிறான். அவன் சிவனிடத்தில் போய் பிரார்த்திக்க, இங்கு வந்து தபஸ் பண்ணினா தீரும் என்று வந்திருந்து இந்த கைரவணி புஷ்கரணி கரையிலிருந்தே தபஸ் பண்ணி அவனும் சாபம் தீர்ந்தான். இங்கே முத்கலர்னு ஒரு ரிஷி இருந்திருக்கார். இந்த கைரவணி புஷ்கரணியில் ஒரு ஆச்சரியம், ஒரு மீன் கூட இருக்காது. எத்தனையோ ஒரு புஷ்கரணி ஒரு குளங்குட்டை கிணறாக இருந்தால் கூட மீன் இருக்கும், ஆனால் இங்கே மீனே இருக்காது. முத்கலர்னு ஒரு ரிஷி தபஸ் பண்ணிட்டு இருந்தாராம். மீன் சுற்றி சுற்றி விளையாடிண்டே இருந்துதான். அது குழந்தை குட்டிகளோட ஓஹோன்னு இருக்கிறத முத்கலர் பார்த்துட்டு, நமக்கு எங்கேயானு காம உணர்வு வந்துடுத்துனா நம்ம அப்புறம் ஒழுங்காக தபஸ் பண்ண முடியாத போயிடும், மீன்களே மொத்த பேரும் வெளியேறுங்கள் என்று எப்போவோ சொன்னார். அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் அந்த குளத்தில் மீனே கிடையாது என்ன எழுந்துள்ளி இருக்கிறார். இனி அடுத்த பெருமாள் தெள்ளிய சிங்க பெருமாள். ஆழ்வார்கள் இந்த திருவல்லிக்கேணியை பாடும்போது பேயாழ்வார் ஒரு பாசுரத்தில் சாதிக்கிறார், வந்துதைத்த வெண்டிடகள் செம்பவள வெண்முத்தம் அந்தி விளக்கும் அணிவிளக்காம் ஒப்பவரில்லா மாதர். திருவல்லிக்கேணியா, வந்துதைத்த வெண்டிரைகள், வந்து வந்து கடல் அலைகளெல்லாம் மோதிண்டே இருக்கு. வந்துதைத்த வெண்டிரைகள் அந்தி விளக்கும் அணிவெல்லாம் எந்தன் ஒருவல்லி தாமரையாள் ஒன்னிய சீர் மார்வன் திருவல்லிக்கேணியான். ஒரு வள்ளி தாமரையாள், தாமரையாள் மகாலட்சுமி தாயார், ஒன்னிய சீர் மார்பன் அந்த தாயாரை திருமார்பிலே கொண்டிருக்கிற பெருமாள் நம்முடைய திருவல்லிக்கேணி பார்சாரதி பெருமாள் என்று பேயாழ்வார் பாடியிருக்கார். இந்த ஆச்சரியமே இங்கே பேயாழ்வாருக்குன்னு ஒரு வீதியே இருக்குங்க. இந்த பெருமாளுடைய 4 வீதி இருக்கு பாருங்க, அதில் பக்கத்தில் இருக்கிற வீதிக்கு பேயாழ்வார் வீதினே திருநாமம். பேயாழ்வாருக்குன்னு சந்நிதி இருக்குது, தனி உற்சவமே பேயாழ்வாருக்கு நடக்கிறது. இது ஒரு பக்கம். திருமழிசாழ்வார் சாதிக்கிறார், தாளால் உலகமளந்த அசைவேகுல் வாழா கிடந்தருளும் வாய் திறவான். மன்னாத பெருமாள் ரங்கநாதர் சேனிச்சுருக்காரோ இல்லையோ, ரொம்ப அயற்சியாக படுத்தான். அவருக்கு கையில் சங்க சக்கரத்தெல்லாமல் இறக்கி வச்சுட்டார். வாழா கிடந்தருளும் வாய் திறவான் நீளோதம் வந்தலைக்கும் மாவலியர் மாவல்லி கேணியான் ஐந்தளவாய் நாகத்தணை. 5 தலை படைத்த நாகத்தின் அணையிலே மன்னாத பெருமாள் சேனிச்சின்றிருக்கார். திருமங்கையாழ்வாருடைய ஒரு அழகான பாசுரம், வேதத்தை வேதத்தின் சுவைப்பயனை விடுமிய முனிவர் வெணுங்கும் கோதில் என்கனியை நந்தனார் களிற்றை குவலயத்தோர் தொழுதேத்து மாதி அமுதை என்னையாளுடைய அப்பனை ஒப்பவரில்லா மாதர்கள் வாழும் மாடமாமையிலே திருவல்லிக்கேணி கண்டேனேன்னு பாசுரம். ஒப்பவரில்லா மாதர்கள் வாழும் மாட மாமையிலை திருவல்லிக்கேணி. இந்த க்ஷேத்திரத்தில் தான் பெருமாள் எழுந்துள்ளார் திருமழிசாழ்வார். இங்கே இருந்து திருமழிசாழ்வார் ரொம்ப நாள் தபஸ் பண்ணியிருக்கார். அவர் தான் இதை சொல்கிறார், மன்னாத பெருமாள் என்னையாளுடைய அப்பன். அந்த கோவிலேருந்து பெருமாள் பிரசாதம் வந்தால் பார்சாரதி பெருமாள் பிரசாதம் அப்புறம் தான் சொல்லுவாள். முதல்ல என்னையாளுடைய அப்பன் பிரசாதம். தனிக்கோவில் நாச்சியாருக்கு வேதவல்லி நாச்சியார்னு திருநாமம். வேதவல்லி நாச்சியார் பார்சாரதி பெருமாளுடைய நாச்சியார் இல்லை, சயனிச்சென்றிருக்கிற ரங்கநாத பெருமாளுடைய நாச்சியார். பங்குனி உத்தரத்தன்னைக்கு சேர்த்தி நடக்கும்போது எல்லா கோவிலையும் நடக்கும். பங்குனி மாதம் உத்தரத்தன்னைக்கு சேர்த்தி நடக்கிறச்சே ரங்கநாதருக்கும் வேதவல்லி தாயாருக்கும் தான் சேர்த்தி ஆகும். ஏன்னா பார்சாரதி பெருமாளுடைய நாச்சியார் வெங்கடகிருஷ்ணன் நாச்சியார் ருக்மிணி தாயார். அவர் அந்த கர்ப்ப கிரகத்துக்குள்ளேயே பெரிய திருக்கோலத்தோடு எழுந்துள்ளி இருக்கிறார். இனி பெருமானுடைய அமைப்பு சேவிப்போம். வலதுபுறத்தே ருக்மிணி தாயாரோடைய கூட வெங்கடகிருஷ்ண பெருமாள் ருக்மிணி பிராட்டியுடன் அவ மட்டும் இல்லை, தன்னுடைய குடும்பத்தோட மொத்த பேரோட எழுந்துள்ளிருக்கார்.
பலராமன், சாத்தியகி, பிரத்யும்னன், அனிருத்தன். பிரத்யும்னன் குமாரர், அனிருத்தன் பேரன், பலராமன் அண்ணா, சாத்தியகி தேரோட்டி, மனைவி ருக்மிணி. இனிமேல் யாருமே பாக்கி இல்லை, எல்லாம் குடும்பத்தில் இருக்கிற மொத்த பேரோடு இருக்கார். இவர்களோட கிழக்கு நோக்கி நின்ன திருக்கோலம் திருமழிசை ஆழ்வார் தான் மன்னாத பெருமாளை பாடியிருக்கார். 4 கைகள் இங்கே எழுந்துருளிருக்கிற ரங்கநாத பெருமாளுக்கு 4 திருக்கைகள். 4 திருக்கைகளிலும் ஆயுதமே கிடையாது. கை 4, ஆனால் 2 கை கீழே வச்சுருக்கார். ஒரு கை இப்படி, ஒரு கை தலைக்கணையாக. அவ்வளவு அயற்சியாக சங்க சக்கரத்தை கூட கழட்டி வச்சுட்டாராம். அவ்வளவு ஆய்ந்து ஓய்ந்து பெருமாள் சயனிச்சுருக்கிற ஊர். அர்த்ரி முனிவருக்காக மகிழ்ந்த திருமால். இங்கே நரசிம்ம பெருமான் தான் இங்கே காட்சி கொடுத்துருக்கார். அத்திரிக்காக நரசிம்மர் பள்ளியிலோதி வந்ததன் சிறுவன் வாயில் ஓர் 1000 நாமம் ஒள்ளியவாகி போத ஆங்கதனு கொன்னுமோர் பொறுப்பிலனாகி பிள்ளையைச் சீறி வெகுண்டு இரணியன் தூண்டுடைப்ப அங்கு அப்பொழுதே அவன் வீய தோன்றினான். பெருமாளை பற்றி தெள்ளிய சிங்கம் ஆகிய தேவை திருவல்லிக்கேணி கண்டேனே என்று தெளிசிங்க பெருமாளை எழுந்துள்ளிருக்கார் பின்புறத்தே. அடுத்து மதுமான்கிற மகரிஷிக்காக ராமனா சேவை சாய்ச்சிருக்கார். அப்போ கிழிய சொன்னோம் இல்லையோ, நின்ன பெருமாள் பார்சாதி பெருமாள், அமர்ந்த பெருமாள் தெளிசிங்க பெருமாள். நிறைய பேர் அந்த பெருமாள் பேரில் ஒரு வீதி இருக்குது, தெளிசிங்க பெருமாள் வீதின்னு. கோவிலுக்கு பின்பக்க வீதி, இந்த பக்க வீதி பேயாழ்வார் வீதி, பின்பக்கத்து வீதி தெளிசிங்க பெருமாள் வீதி. தெரியாதவா துளசிங்க பெருமாள் துளசிங்க பெருமாள்டுவா. தெள்ளிய சிங்கம், ரொம்ப தெளிவாக பக்த பிரகலாதனை ரட்சித்து விட்டாரோ இல்லையோ, அவர் தெளிசிங்க பெருமாள். சப்தரோமாங்கிற ரிஷிக்காக பெருமாள் கஜேந்திராழ்வானாக, அதாவது கஜேந்திர வரதனா சேவை சாய்ச்சிருக்கார். அவர் தான் பறந்து வந்த பெருமாள். அப்போ நின்ன பெருமாள் பார்சாரதி, அமர்ந்தவர் தெளிசிங்க பெருமாள், நடந்தவர் ராமன். அதே நடந்த ராமன் சயனிச்சென்றிருக்கிற பெருமாள் மன்னாத பெருமாள் ரங்கநாதன். பறந்து வந்த பெருமாள் தான் கஜேந்திர வரதன் வரதராஜ பெருமாள். இப்பவும் 7 நாள் தெப்போத்சவம் நடக்கும். எல்லா பெருமாளுக்கும் தெப்பம், ஒரு பெருமாளுக்கு இல்லை. இவா இத்தனை பேரும் பெருமாள் ஒத்தொத்தராக வந்து தெப்பத்தை அனுபவிக்கிறார்கள். நம்மளும் அவளை சேவிக்கிற பாக்கியம் இருக்குது. திருமாலோடே எப்போதுமே பெருகாட்டி சேர்ந்து தான் இருப்பாள். ஆனால் ஓர் முறை அவரோடே ஊடல். அதனால் இங்கு கீழே இறங்கி வந்தாள். பிருகு மகரிஷிக்கு புதல்வியாக பிறந்தாள். வேதவல்லி என்று நாச்சியாருக்கு பெயரிட்டு வளர்த்து வளர அந்த நாச்சியாரைத்தான் ரங்கநாத பெருமாள் திருக்கல்யாணம் பண்ணிக்கொண்டு இன்னைக்கும் திருவல்லிக்கேணியிலே திருமண கோலத்தோடு எழுந்துருள் இருக்கார்னு சரித்திரம். திருவல்லிக்கேணி பிருந்தாரண்ய நிவாசாய பல ராமானுஜாயச்ச ருக்மிணி பிராணநாதாய பார்த்த சூதாய மங்களம். பார்சாரதி பெருமாள் அனுகிரகம் அனைவருக்கும் கிட்டட்டும் என்று பிரார்த்தித்து கொள்ளுகிறேன்.